டக் லைஃப் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டக் லைஃப் படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபிலிம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட இனிஷியலாக இந்த ப்ரோமோ டீசர் இதெல்லாம் வரும்போதே வந்து நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம், அண்ட் படத்தோட டீமில் இருக்க ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா படம் வந்து நாயகன் மாதிரி இருக்கும், நாயகனை விட அடுத்த மடங்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஸோ இதே எக்ஸ்பெக்டேஷனில் தான் நம்மளும் போய் படத்தை வந்து பார்க்குறோம். அண்ட் இவங்க பண்ண இந்த கிராண்ட் ப்ரொமோஷன்லாம் தாண்டி ஓகே படம் வந்து நல்லா இருக்க போது அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து போகணும். பட் இந்த மாதிரி படம் இருந்ததான்னு கேட்டால் கிடையாது. கிட்டத்தட்ட இந்தியன் 2 பார்த்துட்டு நம்ம எப்படி ஃபீல் பண்ணமோ அதே ஒரு ஃபீல் தான் இந்த படமும் வந்து கொண்டு வந்தது. ஏன்னா நாங்கள் படத்தில் வந்து இந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு பண்ணியிருக்கோம், படத்தை இந்த லெவலுக்கு வந்து எடுத்திருக்கோம், அப்படி இப்படின்னு இவங்க கொடுத்த பில்டப்புக்கும் படத்தை நம்ம பார்க்கும்போதும் அந்த ஒரு இது வந்து சுத்தமாக வந்து செட்டே ஆகாது. இங்கே என்ன அப்படின்னா ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இந்த கேங்ஸ்டர் ஃபிலிமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து அந்த ஒரு கேங்ஸ்டருக்கான ஒரு பெரிய ஒரு லீடோ இல்லை அதுக்கான ஒரு பேக்ட்ராவோ அந்த ஒரு ஸ்டோரியோ வந்து எங்கேயுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. கேங்ஸ்டர் அப்படின்றதே நம்மள ஒரு 4-5 அடியாளுங்களை பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து சிம்பு சாரோட கேரக்டர் தான் மெயினாக வந்து அவங்க ப்ரொமோஷன் பண்ணதெல்லாம் வந்து ஹைலைட்டாக இருந்தது. பட் சிம்பு சாரோட கேரக்டரே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கமல் சார் வந்து ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னா அவரோட டிராவல் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. கமல் சார் இல்லைனா இவங்க வந்து சிம்பு பக்கம் போகணும், அவர் தான் அடுத்த கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. ஓகே செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து நம்ம இன்னுமே வந்து மாசா வந்து சிம்பு சாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப சட்டிலாக ரொம்ப டல்லாக ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக வந்து போகுது. கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பு சாரும் கமல் சாரும் வந்து அடிச்சுப்பாங்க. அந்த ஒரு பொசிஷன் வேணால் நல்லா இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ரெண்டாவது அசோக் செல்வன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அசோக் செல்வனோட கேரக்டர் வந்து ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் கொடுத்து நல்லா படத்தை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி அவர் படத்துக்குள்ள ஒரு நல்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணுற மாதிரி இல்லை அவரால் ஸ்டோரியை ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு போயிருக்கலாம். அதுவுமே பண்ணலை. அசோக் செல்வன் வருவார், இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 ரெஃபரன்ஸ் வந்து வைப்பாங்க, 4-5 சீன்ஸை வந்து வைப்பாங்க. பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து எங்கேயுமே வந்து படத்தை புஷ் பண்ணுற மாதிரியோ இல்லை படத்தை வந்து ஒரு இதுவாக இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்து கொண்டு போகிற மாதிரியோ வந்து இருக்காது. அண்ட் அவரோட கேரக்டர் ரொம்ப சட்டிலாக போகும். அண்ட் எஸ்டிஆரை வந்து வில்லன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் வில்லனுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது. எஸ் ஆப்வியஸாக சண்டை போடுவார், அவருக்குள்ள வந்து ஒரு வில்லனிசம் இருக்கா மாதிரி லைட்டா ஒரு 0.1% மட்டும் காமிச்சிருப்பாங்க. பட் எங்கேயுமே அவர் ஒரு டாமினேட்டிங்காவோ ரொம்ப ரூடாவோ இல்லை ரொம்ப ரகடாவோ இல்லை அந்த வில்லனிசமுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீக் மொமெண்ட்ஸோ சீன்ஸோ எதுவுமே படத்தில் வந்து இருக்காது. அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து வில்லன் ஆகிற மாதிரி இன்னுமே வந்து ரொம்ப கொடூரம் ஆகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. பட் அது நமக்கு கன்வே ஆச்சான்னு கேட்டால் சுத்தமாக வந்து கிடையாது. மணிரத்னம் சாரோட டைரக்ஷனில் நாயகன் பார்த்துட்டு எப்படி நம்ம ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணோம், அது எப்படி கொண்டாடணுமோ அந்த மாதிரி இந்த படத்தை வந்து கொண்டாட மாட்டோம். இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு வந்து ஒரு 2 கொடுப்பேன், 1.5 2வே வந்து கொடுப்பேன். அதுக்கு மேலே வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் நம்ம தான் வச்சோம். பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறதுக்கான காரணம் படத்தோட டீம் தான். எங்கேயுமே வந்து படத்தை பார்த்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக எந்த ஒரு விஷயமுமே வந்து தோணாது. படத்தில் எந்த ஒரு சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிடிச்ச மாதிரியோ ரிலேட்டபிளாவோ இல்லை அந்த எமோஷன்ஸை கன்வே பண்ணுற மாதிரியோ வந்து இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப செட்டிலாக போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து கேங்ஸ்டர்னு சொல்கிறாங்க, அவரை சுற்றி ஒரு 4 பேர் இருக்க மாதிரி காமிக்கிறாங்களே. இதில் பக்ஸை வந்து காமிக்கிறாங்க. பக்ஸை எப்பயுமே வந்து நம்ம ஒரு காமெடியனாக பார்த்துருக்கோம், அவர் வந்து ஒரு சின்ன கேரக்டராக வந்து பார்த்துருக்கோம். இதில் அவர் வந்து கேங்ஸ்டரோட சுற்றுறாரு அப்படின்னா அவருக்கான ஒரு வில்லனிசமோ இல்லை அவரை வந்து ரொம்ப ரகடாகவும் காமிச்சிருக்கணும், அது கிடையாது. ஜோஜோ ஜார்ஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அவரை வந்து ஒரு டான் மாதிரி பெருசாக ஒரு ஹைப்பாக வந்து காமிச்சிருக்கணும், அதுவுமே கிடையாது. இவங்க ஒரு ஓரமாக சுற்றுவாங்க, இவங்க கூட வந்து அவரும் சுற்றுவார், ஒரு 2 இடத்துல வந்து கன் ஷாட் பண்ணுற மாதிரி அந்த கன் ஃபயர் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஜோஜோக்கும் பெருசாக அந்த கேரக்டர் வந்து கிடையாது. நாசர் சாரை வந்து கமல் சாருக்கு அண்ணனா வந்து காமிச்சிருப்பாங்க, அவர் தான் மாஸ்டர் மைண்ட் மாதிரி. அவருக்கு வந்து புகழ்லாம் கிடைக்காததுனால அவர் வந்து கமல் சார் வந்து பீட்ரே பண்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த பீட்ரே பண்ற கேரக்டருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனை கேரி பண்ற மாதிரி வந்து வச்சிருந்திருக்கணும். இவர் பீட்ரே பண்றதுக்கு இதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெகட்டிவ் ஷேடு வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கணும். அந்த நெகட்டிவ் ஷேடும் நம்ம நாசர் சார்ட்ட வந்து பார்க்க முடியாது. ஸோ ஹீரோ சுற்றி அதாவது இந்த ஒரு கேங்ஸ்டரை சுற்றி இருக்கவங்களே வந்து ரொம்ப டல்லாக ரொம்ப வீக்காக இருந்தால் அவருக்கு வந்து எப்படி ஒரு இம்பாக்ட் வந்து கிடைக்கும், அந்த ஒரு இம்பாக்ட்டுமே வந்து கிடையாது. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கமல் சாருக்காச்சும் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ரீசன் மாதிரி வந்து கொடுத்துருக்கணும். இப்படி தான் கேங்ஸ்டர் ஆனார், இதனால தான் கேங்ஸ்டர் ஆனார், இப்போ இப்படி ஒரு கேங்ஸ்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த ரெஃபரன்ஸுமே கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன் மாதிரி ஒரு சின்ன ஒரு இதை வந்து படத்தோட இன்ட்ரோவில் வந்து காமிக்கிறாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு அண்ட் கமல் இவங்க 2 பேரும் எப்படி வந்து இனிஷியலாக மீட் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னு தான் காமிச்சிருப்பாங்களே தாண்டி அங்கே இவர் எப்படி கேங்ஸ்டர் ஆனார் அந்த கேங்ஸ்டர் எந்த ஒரு போர்ஷனுமே இருக்காது. ஸோ மொத்தத்தில் நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் மூவியாக வந்து எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்லாம் அப்படியே விட்டுருங்க. மேபி கமல் சாரோட ஆக்டிங் அண்ட் நம்ம சிம்பு சாரோட லுக்குக்காக வேணா படத்தை போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.